என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிந்த கணவன் மனைவி இல்லைன்னா பிரிந்த காதலர்கள் இருவரை ஒன்று சேர்ப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு பூஜை முறை. நண்பர்களே, ஒரு கணவன் மனைவி இருவருக்கும் பிரச்சனை பிரியாங்கன்னா காரணங்கள் நிறைய இருக்கலாம். இது நம்ம மேலோட்டமாக பார்த்தோம்னா ஐயே அவங்க மேலே தப்பு இவங்க மேலே தப்பு அப்படின்னு இருக்கும். ஆனால் இதுக்குடைய விஷயங்கள் ஆழ்ந்து பார்க்கும்போது என்ன பிரச்சனையாக இருக்கும்னா, ஒன்லி கிரக சஞ்சாரங்கள் இல்லை அந்த குழந்தைகளுடைய கிரக சஞ்சாரங்கள் மோசமாக இருக்கலாம். கணவன் மனைவி அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படி இருக்கலாம். இல்லை கணவனானவனுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கலாம், மனைவிக்கு உயிர் ஆபத்து இருக்கலாம். அப்போ அந்த வீட்டினுடைய தெய்வங்களே என்ன செய்யணும்னா கொஞ்ச நாளைக்கு பிரித்து வைக்கும். சரிங்களா? அப்போ அப்படிப்பட்ட பிரிவினைகள் என்ன வாக்குவாதம் மாட்டோம் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மாதிரி வரும். இல்லை அதே மாதிரி என்ன ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய எதிராளிக்கு இந்த குடும்பத்தில் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடாது அவங்க அப்படின்ட்டு ஏதாவது எண்ணங்கள்லையும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். பிரிஞ்சு போகணும், அழிஞ்சு போகணும், இந்த குடும்பம் நாசமாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவாங்க. பண்ணும் பொழுதும் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் அதனாலையும் என்ன செய்வாங்க, பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், துர் ஆன்மாக்களை இந்த உடம்புகளுக்குள்ளே இப்போ கணவன் உடம்புக்குள்ளேயோ இல்லை மனைவி உடம்புக்குள்ளேயோ போய் இதனால பல பல பிரச்சனைகள் வரும். அப்படி பிரச்சனைகள் பிரியக்கூடிய காரணங்களும் நிறைய இருக்குது. சரிங்களா? இப்படி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் உள் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் மேலட்டால பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க, ஈகோ பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு இவங்களுக்கு ஆகலை, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் உள்ள ஆழ்ந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எந்த பிரச்சனையினால இவங்க பிரிஞ்சாங்க அப்படின்னு பார்த்து தான் இந்த பூஜையானது நீங்கள் செய்யணும். இது ஒரு எதிராளி ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் அதனால தான் பிரிவுன்னா முதல்ல அதுக்கு பூஜை முடித்து அந்த தேவதையை வெளியே அனுப்பி விட்டுக்கிட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும், இந்த விஷயத்தை பண்ணணும். இல்லை அதே மாதிரி என்னென்னா ஒரு துர் தேவதை யாருக்கும் உடம்புக்குள்ளே இருக்குது, அந்த உடம்புக்குள்ளே இருந்தனா அதற்கான பூஜை கொடுத்து ஒன்லி அதை வெளியே தள்ளணும், சத்திய வாக்காட்டு வாங்கிட்டு என்ன செய்யணும், வெளியே தள்ளி விடணும், திரும்ப இதுக்குள்ளே வரக்கூடாதுன்னு. இல்லைன்னா மாரணம் பண்ணி அழிச்சிடணும். அழிச்சுக்கிட்டு தான் நீங்கள் இந்த சேர்ப்பதற்கான ஒரு வேலையை பார்க்கணும். இல்லைன்னா நீங்கள் என்னென்னு தான் செஞ்சாலும் இந்த பூஜை என்ன செய்யாது, நிறைவேறாது. பிரச்சனைகள் மேலே மேலே கூடிக்கிட்டு இருக்கும். அதனால் முதல்ல என்ன காரணமோ அதற்கான தீர்வை பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் இந்த விஷயங்கள் பண்ணணும். கிரக சஞ்சாரங்கள்னால இந்த பிரச்சனைகள் இருக்குன்னா முதல்ல கிரகங்களுக்கான விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். அதற்கான பதிவு நான் தனியாக ஒருக்கா கொடுக்குறேன். அந்த பதிவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிடுங்க. ஒவ்வொரு கிரகங்களுக்கான பலன்கள், இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும், அப்போ அதற்கான பரிகார பூஜையை நீங்கள் பண்ணிட்டு தான் என்ன செய்ய முடியும், இந்த பூஜையை செய்யணும். செய்யும் பொழுது தான் 100% உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சரி, இந்த பூஜையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். நான் ஒரு எந்திரம் காணிச்சிருக்கேன். இந்த எந்திரத்தை நீங்கள் என்ன காரிய தகட்டில் எழுதணும். சரிங்களா? காரிய தகட்டில் வரையணும், பேர் போட்டுக்கிடணும். இன்னார் சேரணும், இன்னார் மகன். இப்போ உதாரணத்துக்கு லட்சுமி மகன் ஐயப்பன். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு பேர் இப்போ ஜோதி மகள் சரஸ்வதி, இவங்க ரெண்டு பேரும் சேரணும் அப்படின்னு அந்த தாயாருடைய பேரை அதுக்கு மேலே இதாக்கி இருவரும் இத்தனை நாளைக்குள்ளே சேரணும், ஒன்றும் சந்தோஷமாக இருக்கணும், இணை பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அந்த இதில் எழுதணும். சரிங்களா? எழுதி தான் இந்த விஷயங்கள் பண்ணணும். இந்த மந்திரத்தை நீங்கள் ஈயத்தகட்டில் எழுதும்போது அதுக்கு அடுத்தால இந்த பூஜைக்கான முறைகள் சொல்லிடுறேன். இந்த ஈயத்தகடு எழுத நம்ம போட்டாச்சு, காரியத்தகடு. சரியா? அந்த தகட்டில் நீங்கள் எழுதியாச்சு. அப்போ பூஜை எப்படி, இதுக்கான பூஜை நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்கள் என்ன செய்யணும், இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். இதுக்கு வழக்கில் என்ன பார்த்தீங்கன்னா, காரம் பசு நெய் விடணும். அதே மாதிரி தாமரை தண்டு திரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் பூஜை பண்ணுறவங்க கிழக்க பார்த்து இருந்து பூஜை பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய நபர் சிவப்பு கலரில் துணி போட்டுக்கிடணும். சரியா? போட்டுக்கிட்டு இதை ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் நீங்கள் அந்த பூஜையை நீங்கள் செய்யணும். சரியா? மேக்சிமம் ஒரு நல்ல குரு உரையிலையோ இல்லைன்னா சுக்கிர உரையோ பார்த்து நல்ல நேரம் பார்த்து நீங்கள் இந்த பூஜையை நீங்கள் செய்யுங்க. சரிங்களா? நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 21 நாள் நீங்கள் இந்த பூஜை செய்யணும். 21 நாள் இந்த பூஜை செய்யணும். முதல் நாள் இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த முதல் நாள் மட்டும் நல்ல அழகாக அந்த எந்திரத்துக்கு மல்லிகை மலர் நல்ல வாசனையாட்டு மல்லிகை மலர், அது மட்டும் இல்லாமல் அஷ்டகாந்தம் பூசுங்க. சரிங்களா? இதெல்லாம் பூசி எடுத்து நல்ல அந்த இடத்தையும் நல்லா வாசனையாக வச்சு தான் இந்த பூஜையை செய்யணும். சரியா?
பூஜையை முடிச்சுக்கிட்டு அடுத்த 21வது நாளும் இதே மாதிரி கொஞ்சம் பெருசாக என்னென்ன இனிப்பு பதார்த்தங்கள் வச்சு நீங்கள் என்னென்னா இந்த பூஜையை செய்யணும். சரிங்களா? அப்போ வந்து செய்யும் பொழுது அந்த ஏதாவது ஒரு நபர் இப்போ வந்து செய்ய சொன்ன நபர் பக்கத்தில் இருக்கணுமான்னு கேட்டால் வேண்டாம், நீங்களே இந்த விஷயங்களை செஞ்சு நீங்கள் இதாக்கிடலாம். சரியா? சரி, இதற்கான மந்திரம் நான் சொல்கிறேன். சரியா? அந்த பூஜைக்கான முறைகள் ஆல்ரெடி வந்து பூஜை எப்படி செய்யணும்னு சொல்லியாச்சு. பூஜைக்கான விஷயங்கள் படப்பு எப்படி போடணும் அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா, படப்பு வந்து நார்மலாக நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். சாதாரண படப்பு தான். சரியா? சைவ படப்பில் நீங்கள் என்ன செய்யணும், அதில் வந்து நல்லா இனிப்பு பதார்த்தங்கள் மட்டும் வைக்கணும். சரியா? சரி, நம்ம இதற்கான மந்திரத்தை பார்த்துருவோம். சரியா? நிறுத்தி நிதானமாக தான் சொல்கிறேன், எழுதி எடுத்துடுங்க. நிறைய பேர் வந்து என்னை டிஸ்பிளேல காணிக்க அப்படிங்கிறீங்க. எனக்கு அதற்கு வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நண்பர்கள் வந்து வருத்தப்படாமல் கொஞ்சம் ரீப்ளை பண்ணி கேட்டு நீங்கள் எழுதிடுங்க. நான் பொறுமையாக சொல்கிறேன். நண்பர்களை மந்திரம் சொல்கிறேன், ரொம்ப பொறுமையாக தான் சொல்கிறேன், பார்த்துடுங்க. ஓம் நமோ பகவதே நமோ நாராயணி வசிய மோகினி அம்மா இவர்களை தானே சேர்த்து தன்னுள் நிறுத்தி காமனியும் தன் கையில் இருந்தார் போல யாக்கி என்னாலும் வைக்க. ஓம் சிவ நம சிவய வசிய சுவாகா. ரொம்ப நிதானமாக அந்த மந்திரத்தை சொல்லியிருக்கேன். நீங்கள் தயவு செய்து நண்பர்கள் பார்த்து நினைச்சிடுங்க, இந்த விஷயங்கள் பண்ணுங்க. வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, கமெண்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். நண்பர்களே, நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றைக்குமே ஒவ்வொரு வீடியோக்கள் பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த இடத்துல எந்த விஷயம் சொல்லியிருக்கேன்னுட்டு உங்களுக்கு தெரியாது. அதனால் முழுமையாக பார்த்து முழுமையாக பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு தந்த விஷயங்கள். இன்றைக்கி நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். தைரியமாக பண்ணுங்கள், வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பூஜை ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து தியானம் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிக்கிட்டு அதுக்கு முறை ஆரம்பிங்க. விநாயகருக்கு ஒரு பூஜை போட்டுடுங்க. உங்களுடைய குலதெய்வத்துக்கு பூஜை போட்டுவிடுங்க. அந்த நபருடைய குலதெய்வம் என்னன்னு கேட்டு அந்த தெய்வத்துக்கு பூஜை போட்டுவிடுங்க. சரிங்களா? இப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குரு மந்திரம் சொல்லி இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாட்டு நீங்கள் இந்த விஷயங்கள் பண்ணால் மட்டும்தான் 100% வேலை செய்யும். சரிங்களா? ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி அதில் எதனால அந்த பிரச்சனை வந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணும் பொழுது 100% நமக்கு சக்ஸஸ் தான். சரிங்களா நண்பர்களே? என்னன்னா நிறைய சகோதரிகள் இந்த மாதிரி ஃபோன் அடித்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஐயா, என்னுடைய கணவர் இப்படி ஆகிட்டாரு, என் மனைவி இப்படி ஆகிட்டாங்க. நாங்கள் ஒரு டைமில் நாங்கள் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம். இப்போ எங்களுக்கு சேர்ந்து வாழணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் சேர முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது அப்படியெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்களுக்காக தான் நான் ரொம்ப இந்த பதிவை கொடுக்குறேன். நண்பர்களே, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு நல்ல ஒரு உபயோகமாக இருக்கும். மிக்க நன்றி.